இரண்டாவது தோல்வி, அமெரிக்கா ஹெர்மூஸ் வளைகுடாவில் இருந்து எந்த கப்பல்களும் போகக்கூடாது. அந்த கப்பல்கள் போனால் நாங்கள் தடுத்து சுட்டு தள்ளுவோம் என்று ஈரான் சொல்லிவிட்டது. சொல்லியது மட்டுமில்லாமல் இந்திய கப்பல்களுக்கு அனுமதி, சீன கப்பல்களுக்கு அனுமதி, ரஷ்ய கப்பல்களுக்கு அனுமதி. அனுமதி இல்லாத கப்பல் யார் என்றால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் கப்பல்களும் அனுமதி இல்லை. அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சவுதி அரேபியா, கத்தர், ஜோர்டான், அப்புறமா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், ஓமன், எந்த நாட்டுக்கும் அரபு நாடுகளுக்கு அனுமதி இல்லை. காரணம், நீங்கள் எல்லாம் அமெரிக்காவின் கூட்டாளிகள், அமெரிக்காவுக்கு தளம் கொடுப்பவர்கள், அமெரிக்காவை தூக்கி பிடிப்பவர்கள், உங்களுக்கு எந்த காலத்திலும் நாங்கள் அனுமதிக்க போவதில்லை என்று ஹெர்மூஸ் கடல் பகுதியை அவர்கள் சாத்தி விட்டார்கள். அதாவது கடலிலிருந்து அவர்கள் நாட்டுக்கு உட்பட்ட ஒரு பகுதி தான் ஹெர்மூஸ் ஜலசந்தி. அங்கே யாரும் போக முடியாது, போகக்கூடாது என உத்தரவு. ஒரு கடலுக்குள் கேட் போட்டு மூட முடியாதே, ஒரு பேச்சுக்கு சொல்ல வருகிறேன். அதுதான் அங்கே யாரும் செல்வதற்கு தடை. உடனடியாக அமெரிக்கா சொன்னது, நாங்கள் அதையெல்லாம் மீட்டு தருகிறோம், நீங்கள் வாருங்கள் என யூரோப் யூனியனில் உள்ள பிரான்சுக்கு, இத்தாலிக்கு, ஜெர்மனிக்கு, போலந்துக்கு, ஹங்கேரிக்கு, ஹாலந்துக்கு, இப்படி எல்லா நாடும், ஸ்பெயின் உட்பட எல்லா நாடையும் கூப்பிட்டார்கள். அவர்கள் அமெரிக்காவுடைய நெருக்கமான கூட்டாளி. அவர்கள் சொன்னார்கள், இந்த போருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. போர் செய்வது நீங்களும் இஸ்ரேலும். நாங்கள் எதற்காக வரும்? The war is not ours. இது எங்களுடையக்கான அல்ல. இட்ஸ் நாட் அவர், எங்களுக்கானது அல்ல. நாங்கள் உங்களுக்கு வரமாட்டோம். அது மட்டும் சொல்லவில்லை, அமெரிக்காவுடைய யூரோப் கூட்டாளிகள், எங்கள் நாட்டில் உள்ள விமான வான் எல்லைக்குள் உங்க நாட்டு விமானம் ஆயுதங்களை கொண்டே போகக்கூடாது.